அண்ணே பேட்டை வரைக்கும் போகணும். ஆட்டோக்கு எவ்வளோ ஆகும்? பேட்டை வரைக்குமா? 300 ரூபாய் ஆகுண்ணே. 300 ரூபாவா? அண்ணே ரொம்ப அதிகண்ணே. இருக்குதா? அதிகமாக்குதா? ஆ எனக்கே தெரியும். என்ன பண்றது, நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே லெஃப்ட் போய் ரைட் எடுத்துன்னு வச்சுங்களேன், பஸ் ஸ்டாண்டு வரும். 18 ரூபா கொடுத்து போயிடுங்க. நான் ஒண்ணு கூட்டமா இருக்கும், ஆனா காசு மிச்சம் பண்ணலாம். அண்ணே ஆ எல்லாரும் அவங்கவுங்க பணம் சம்பாதிக்க தான் பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் என் நன்மைக்காக சவாரி கூட வேண்டாம் சொல்லிட்டு என்ன பஸ்ஸில் போக சொல்கிறீங்க பார்த்தீங்களா? உங்கள் நல்ல மனசுக்கு எதனா ஒன்று செய்யணுண்ணே. ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்கண்ணே, இது அன்பளிப்பாக வச்சுக்கோங்க. ஐயோ வேணாம் வேணாங்க. அட வச்சுக்கண்ணே, பிடிங்கண்ணே. சரி கொடுங்க. ம் வரண்ணே. ஏய் எப்பா என்ன இன்னும் வச்சுக்கிட்டு இருக்க? வரியா என்ன? போலாண்ணே, 300 ரூபாய் இருக்கு. ஏய் அப்ப நீ ஆட்டோ டிரைவர் இல்லையா? இல்ல, நானும் உன்ன மாதிரி பேட்டைக்கு சவாரி போக வந்தவன் தான். 300 ரூபாய் கேட்டாரு, 200 ரூபாய் தான் இருக்குது. என்ன அதுக்கு ஒரு 300 ரூபாய்க்கு 1 ரூபாய் கூட கம்மி பண்ண முடியாது. நான் உச்சா போயிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே என்ன யோசிச்சு வைனா? ஏதோ புண்ணியத்துல ஆட்டோல போறேன். வரட்டா?